நடிகன் வரக்கூடாதுன்னு ஏதாவது அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கா? ஒரு கவர்ச்சிகரமான ஒருத்தன் எழுச்சிகரமா மாறிட்டன்ற ஒரு பயத்துல தானே நீங்க பேசுறீங்க. ஓட்டு போற எல்லாருக்குமே ஆசை வேணும், நாட்டை ஆளணும் ஆசை வேணும். ஐயா எம்ஜிஆர் வந்தாங்க, அம்மா ஜெயலலிதா வந்தாங்க, கலைஞர் கருணாநிதி வசனம் எழுதிதானே ஃபேமஸ் ஆனாரு. கேரளால சுரேஷ் கோபி எம்பிங்க, ஆந்திரால பவன் கல்யாண் துணை முதல்வருங்க, இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் நடிகர் எங்க அண்ணன் உதயநிதிங்க. 20-30 வருஷமா மக்கள் நல இயக்கத்துல ரசிகர்களா இருந்து விலையில்லா மருந்தகம், விலையில்லா விருந்தகம், விலையில்லா குருதியகம், கண்காணம், விவசாயிகள் பிரச்சனைக்கு, மக்கள் பிரச்சனைக்கு, கல்வி பிரச்சனைக்கு, எல்லா பிரச்சனைக்கும் போய் நின்றுருக்கா சார். ரசிகரா நின்றுருக்கா. இன்னைக்கு தொண்டனா மாறி, நிர்வாகியா மாறி, அரசியல் கட்சிக்கார வெட்டி கட்டி கழுத்துல நிக்க போறான். மக்களுக்காக, மக்கள் உரிமைக்காக, மக்கள் பிரச்சனைக்காக உங்களை கேள்வி மேல கேள்வி கேட்க போறான். எல்லாத்தையும் தூக்கி போட்டு மக்கள் பணி வரும்போது ஏன் சார் தடுக்கிறீங்க? விஜய் அண்ணாக்கு பின்னாடி கோடி பேர் இருக்காங்க சார். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களின் வருகை தமிழ்நாட்டு மண்ணுக்கும் மக்களுக்கும் எழுச்சியே, நாளைய புரட்சியே என்று சொல்லி தமிழன்னையே வழிவிடு, நல்லாட்சி தொடரட்டும். தமிழக வெற்றி கழகத்திற்கும் அண்ணன் விஜய் அவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுகள். நல்லதையே நினைப்போம், நல்லதையே விதைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.